வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, இதை 2-3 தடவை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன பவுலில் 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பல் பூண்டு தட்டி வச்சது, 2 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கினது. 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியையும் பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். கரண்டியால் 1 நிமிஷம் இதை நல்லா மசிச்சு விடணும். ரொம்பவும் மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மசிஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யில் கூட தாளிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நல்லா பொரிஞ்ச பிறகு சாதத்தில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கினா அருமையான சுவையில் நம்மளோட ரசம் சாதம் ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷ்ஷாக அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த ரசம் ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.